வந்து ஆடிச்சு. இவன் ஒருத்தன் வந்து நிக்கிற குடிக்க நீங்க குடிக்க இவன் ஒருத்தன் வந்து நிக்கிறானே இவன் யாரு அப்படின்னு இப்ப எல்லாருக்கும் ஒரே சந்தேகமா இருக்கு. நான் யாரு தெரியுமா? நான் தான் ஏகாலி. ஏகாலின்னா சலவ தொழிலாளி. ஆமா, பூலோகத்துல அரைக்க வேண்ட ராவணனோட தொல்லை ரொம்ப அதிகரிச்சு போச்சு. அப்படி அதிகரிக்கும் போது பூலோகத்துல மக்கள் எல்லாம் இந்த ராவணனை அழிக்கிறதுக்கு யாருமே கிடையாதா அப்படின்னு மக்கள் எல்லாம் அங்கங்க கூக்குரல் ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே தேவர்கள்லாம் ஒன்று கூடி மகாவிஷ்ணு போய் முறையிட்டு மகாவிஷ்ணுவானவர் ராமராக அவதாரம் எடுத்து பூலோகத்துல 4 அண்ணன் தம்பிகளோட பிறந்துட்டார். அப்படி பிறந்து அரைக்க வேண்ட ராவணனை அழிச்சிட்டாரு போர் தொடுத்து. மக்களுக்கெல்லாம் ஆமா ஆமா மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அறக்க வேண்ட ராவணனை அழிஞ்சிட்டான், செத்து போயிட்டான், இனிமே நமக்கு எந்த தொல்லையும் இல்லை அப்படின்னு ராமருடைய புகைப்படத்தை வச்சு அங்க பூஜைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, உடனே அங்க வைகுந்தமே இருளடைஞ்சு போச்சு. ஏன்னா அங்க மகாவிஷ்ணு அங்க இல்ல வைகுந்தத்துல. ராமர அவதாரம் எடுத்து வந்துட்டாரு. மற்ற தேவர்கள்லாம் ஒன்று கூடி நேரா என்கிட்ட வந்தாங்க. இப்பதான் நான் யாருன்னு சொல்ல போறேன். நான் தான் தேவேந்திரன். ராமர் போட்டவரன் அந்த தேவேந்திரன் இல்ல, நான் தான் தேவருக்கெல்லாம் இந்திரன் தேவேந்திரன். என்கிட்ட வந்து முறையிட்டு எப்படியாவது பூலோகத்தை சென்று இந்த ராமரை பிரிச்சு நீங்க தான் கொண்டுட்டு வரணும் அந்த மகாவிஷ்ணுவை, அங்கதான் வைகுந்தம் இருள் அறிஞ்சு போச்சு இல்ல அப்படின்னு என்கிட்ட முறையிட்டாங்க. நான் உடனே என் பொண்டாட்டி இந்திராணி அழைச்சுக்கிட்டு ஆமா நேரா பூலோகத்துக்கு வந்திருக்கிறேன். சுருக்கமா உங்களுக்கு விவரம் ஒண்ணு சொல்றேன். இந்த நாடகத்துல நம்ம வந்தே நாடுங்க, இந்த ஊரு வண்ணா நாடுங்கன்னு பாடல். சரி, இந்த பாட்டை தான் சினிமா துறையில காப்பி அடிச்சு எடியோ என்னப்பட்டது அந்த பாட்டை இது அப்படி அப்படி மெட்டு எடுத்து பாடுது. வந்தே நானுங்க இந்த ஊரு சின்ன நானுங்க, நேரம் வந்தாச்சு. நல்ல நாடகத்திலிருந்து காப்பி அடிச்சது அந்த பாட்டு. ஏன் நமக்கு அடுத்து பாருங்க, இது என்னங்க இது எதுக்கு போடுறது? இது எதுக்கு போடுறது? எதுக்க போடுறது? எதுக்கு போடுறது? எதுக்க போடுறது? அது எதுக்கு போடுறது? எதுக்கோ போடுறாங்க, விட்டுருங்க. ஏன் அந்த ஒம்பு நமக்கு ஆத்துல தண்ணி வர அதில் ஒரு மண்ணி பிடிக்க கல்வி போட்டு இது என்ன என்ன தெரியுங்களா? சாக்கி கட்டு இல்லைங்க, இல்லைங்க. மில்லுக்கு போயிருக்கீங்களா? மில்லுக்கு போயிருக்கீங்களா? அந்த மில்லுக்கு போனீங்கன்னா இந்த பக்கம் மிளகா பொடி கொட்டும், இந்த பக்கம் மாவு கொட்டும். ரைஸ் மில்லு அதுதானே இது. பொம்பளைங்க போற ஜாக்கெட்டு. ஆமா, போடு தன்னானே தன்னானே இது என்ன மூட்டை கிட்டே மாத்தி எடுத்துட்டு வந்துட்டானா? இது என்ன தெரியுமா? இந்த மீன் பிடிக்கிற ஊத்தா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்க, இத அப்படியே சுருக்கி விட்டு விசிறு வலை போட்டோம்னா ஆத்துல
வெறும் கெண்டையா மாட்டோம். ஆனா இதுல மாற்ற கெண்டை, இதுல மாற்ற கெண்டை தப்பவே முடியாது. கெண்டை கெளுத்தியாயி கெளுத்தி குரலியாயி அது சின்ன முடியாதாதான். ஆனா இதுல மாற்ற கெண்டை தப்பவே முடியாது. ஆமா, இதுக்கு ஏன் இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? பாவாடை. பாவாடை இல்ல, பாவாடை. பாவப்பட்டவெல்லாம் முடிக்கிற வாடை இது. அதுதான் பாவா வாடை. ஏன் அந்த வம்பு நமக்கு? ஒரு தன்னானே தன்னானே அந்த பாவாடையில மோந்து பக்கத்துல குடுப்பன வேணும்னா பாவாடைய மோந்து பக்கத்துல ஒரு குடுப்பன வேணும். ஆமா, பாவம் முடிச்சவன் தான் பாவாடைய மோந்து பாப்பான்னு சொல்லாதீங்க. அதுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் வேணும். எல்லாருக்கும் கிடைக்காது. பல்லு உள்ளவன் தானே திம்பா. அதுவும் நியாயம்தான். நான் எப்பவுமே கடைசி மூட்டை எடுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுப்பேன். ஏன்னா சமயத்தை பாம்பு ரொம்ப பூந்து, அதனால கடைசி ஒரு சாப்பிடுவோம். நான் சொன்னல இங்க பாத்தீங்களா பாருங்க, ஒரு கருணாக சட்டை ஊத்தி, அது ஒரு கருணாக ஒண்ணு சட்டை ஊத்திருக்கு. அதுலயும் பாருங்க தவக்கலை முழுங்கி இருக்கும் போல் இருக்கு. ரெண்டு பக்கம் உப்பி இருக்கு பாருங்க. நல்லா பாரு, கையில எடுத்து என்னன்னு பாரு. ஆமாங்க, இது என்ன தெரியுங்களா? 2 இட்லி ஊத்துற இட்லி கொத்துது. நல்லா பாரு. இல்லன்னா என்ன ஒண்ணும் செய்யலாங்க. என்ன இந்த கொரோனா தான் எடுத்து கட்டிப்பாங்களா மூஞ்சில. இல்லன்னா என்ன ஒண்ணும் செய்யலாம். குறுக்க நறுக்கி விட்டோம்னா ஒரு பக்கம் டீ வெடிக்கட்டலாம், ஒரு பக்கம் காத்து வெடிக்கட்டலாம். எதுங்க? இதுக்கு கீழே இறக்கி போடணுமா? எந்த வாசி இங்கயா? ஆமாங்க, பொம்பளையோட உள்ளாட எதெல்லாம் போட வேண்டியதா இருக்கு பாரு. ஏன் வம்பு நமக்கு தோச்சு போவோம். போடு தன்னானே தன்னானே நானே தன்னானே நானே 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 இதா கும்புற முறையா? உன் வீட்டு கழுதையா? நானு இங்க கழுத நின்னுது. ஐய கழுத யார் கழுத? இல்ல, என் கழுத நின்னுது. கழுத துணி பூரா துவைச்சு என் மூஞ்சில போட்டுவிட்டு என் கழுத நின்னுதுங்க. கழுத மறுபடியா யார கழுதன்றீங்க? உங்கள் இல்லைங்க, கழுத நின்னுது. கழுத பெரியா தெரியுது என்ன பார்த்தா? ஆமா, என்னங்க ஆத்துக்கார பக்கம் இந்த பக்கம்? ஆத்துக்கார பக்கம் ஒரு வேலையா வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஆத்துக்கார பக்கம் வந்தேன். இந்த கரமோட்டு ஓரத்துல இருக்க அதான நம்ம வீடு? ஆமாங்க, நம்ம பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டி இல்ல, என் பொண்டாட்டி. அப்படியா? சொல்லுங்க. நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். என் தலைமையில தானே உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். தலைமையிலதான் கல்யாணமே. ஆமா, தலை அவ்வளவு பெரிய கிரவுண்டு. பந்த போட்டது உங்க தலைமையில. தலைமையிலே தான் பந்த போட்டு ரேடியோ கட்டிருந்து உங்க தலைமையில. இதெல்லாம் என்னோட தலைமையில. இலை போட்டது உங்க தலைமையில. பேண்டு வச்சது உங்க தலைமையில. அது கரெக்ட் தான். பேண்டு வாத்தியம். ஆமா, பேண்டு வாத்தியம். இலை போறதுக்கு எச்சு தொட்டினானு எல்லாம் தலைமையில நடந்தது. தலைமையில நடந்தது. ஏன் வந்து போனேன்? உன் மாமியார்கிட்ட நான் தானே பேசுறேன். ஆமாங்க, பொண்ணே கொடுக்க மாட்டேன். பொண்ணு பாக்குறதுக்கு உங்களை தான் வச்சிட்டு போனேன். என் மாமியா என்ன பார்த்தா பொண்ணு கொடுத்தா? நீங்க ஏறி அடிச்சு பேசுறது என் மாமியா மல்லம் தான். ஏறக்குறைவா பேசுறதுனால இல்லன்னா பொண்ணு கொடுப்பாங்க. அன்னைக்கு மல்லம் தான் ஒன்னும் எழுந்திருக்கலையே. இன்னும் எழுந்திருக்கல. ஆமா, நாட்டா பக்கம் குச்சி அம்மாவும் தானே தேவையாது இந்த இந்த இடத்துல. சரி சொல்லுங்க. அம்மாவெல்லாம் சொல்லலாமா? சரி சொல்லுங்க. நான் ஏரிக்கிற ஓரத்து வழியா வந்தேன். நமக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்குல்ல. சரி, அதுல பகல்ல தண்ணி பாய்ச்ச முடியாது. ராத்திரில பாய்ச்சனாதான் சரியா வரும். திருட்டு தண்ணி பாய்ச்சறவங்க ராத்திரில தான் போவான். நான் திருட்டு தண்ணி பாய்ச்ச இல்லப்பா. ராத்திரில பாய்ச்சனா எவ்வளவு கவனம் வைக்க மாட்டான். டக்குனு திறந்து விட்டுறலாமேன்னு வந்துடுறது. வரும்போதே பார்த்தா ஏரிக்கிற ஓரத்துல இருக்காதானே உன் வீடு? ஆமா, அந்த குடிசை. ஆமாங்க, அதானே. ஆமா, இங்க போருக்குள்ள போயிருந்திய. ஆமா, ஏரிக்கிற வழியா வந்தேன் பாரு. வந்துகிட்டு இருக்கும் போது இந்த கடைசி விட்டு மாணிக்கம் இருக்காருல்ல, மாணிக்கம், அவர் ஒரு குதிரை வண்டி வச்சிருக்காரு. ஆமா, வச்சிருக்காரு சாரட்டு வண்டி. ஆமா, அந்த வண்டி வந்துச்சு. சரி, வண்டி வந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தா நேரா விட்டு வீட்டு வாசல்ல நின்னுச்சு.
செக்கடி 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 செக்கடின்னு வந்து அது சரி, தலைமை தொழிலாளி ஊரு தொழிலாளி. நானும் அதுதான் நினைச்சேன். சரி ஏதோ துணி கிணி கொடுத்துருப்பாரு, வாங்க வந்திருக்காரு போல இருக்குது. இறங்கி திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. முழிச்சு பார்த்துட்டு நான் நின்னதை அவர் கவனிக்கல. திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்படி போய் தட்டினாரு. பொண்டாட்டி படாத கழுத்து வந்துருச்சு. உள்ள போனாங்க ஒரு 1/4 மணி நேரம் வரல. சரி துணியினே பாத்துக்கிட்டு எடுக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நானும் இருந்துட்டேன். திரும்ப கொஞ்ச நாளைக்கு கழிச்சு வந்தாங்க 2 பேரும். ஒருத்த மாத்தி ஒருத்தர் சுத்தி சுத்தி பார்த்தாங்க. யாரும் இல்லைன்னு நினைச்சு, நான் இருக்க தெரியல, யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு வண்டிக்குள்ள ஏறிட்டாங்க. சரி, வண்டிக்குள்ள ஏறணும்னா அந்த பிற்கா இருக்குல்ல, வண்டிக்குள்ள அந்த கூண்டு வண்டியில, ஆமா 2 பக்கம் தொங்குமே, ஆமா அதை மூடிட்டாங்க. மூடிட்டோன்னா சரி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, என்னடா பண்றாங்கன்ட்டு அந்த பிற்காவை போய் திறந்து பார்க்கணும்ட்டு லேசா விலைக்கு பார்த்தா உன் பொண்டாட்டி மாணிக்கத்து மடியில படுத்துக்கிட்டு அவர் வாழைப்பழத்தை உரிச்சு உன் பொண்டாட்டி வாயில வைக்கிறார். ரஸ்தாலி வாழைப்பழத்தை. அது ரஸ்தாலி பழம்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒரு வண்டியில வராரு, பூம்பழத்தை வாங்கிட்டு போறாரு, ஒரு குத்துமதி பாஞ்செல்லாம் தெரியுது. இது ரஸ்தாலியா தான் இருக்குன்னு ஒரு கணிப்பு. பழம் பெருசா இருந்துச்சு. ஆனா நான் பார்த்தப்ப பழம் பெருசா தெரிஞ்சிச்சு. இது ரஸ்தாலி பழமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி கொடுத்தாரு. அதுக்கு உன் பொண்டாட்டி சொல்றா, என் புருஷ வாழைப்பழம் அலுவலக வாழைப்பழமா இருக்கு, நீங்க வாங்கிட்டு வர பழம் தான் நல்ல பழமாவே இருக்குன்னு சொல்லிவிட்டான். இதை 2 கண்ணாலே பார்த்துட்டேன். இவ்வளவும் பேசுறத நீங்க பக்கத்துல இருந்து காதுல வாங்குறீங்க. 2 கண்ணாலே பார்த்துட்டேன். அப்பவே உங்க கண்ணு அவியப்படாது. இது தேவையா எனக்கு? ஊர்ல எவன் பொண்டாட்டி எங்க போறான்னு பாக்குறதும் வேலை. இது தேவையா எனக்கு? உனக்கு 80 விஷயத்த சுருக்கமா சொல்லுங்க. அதாவது உன் பொண்டாட்டி வந்தால் போடி உங்க வண்டி அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அப்போ என் மைனர் மாணிக்கத்துக்கு என் பொண்டாட்டிக்கு இருக்கு, ஏதோ இல்ல உண்மையிலே இருக்கு. அத வந்தோட போடி உங்க வண்டி, இத நான் சொன்னது மட்டும் சொல்லிவிடாதீங்க. இத நான் சொன்னது மட்டும் சொல்லுவாங்க. சொன்னா இது ஏன் குடும்பத்தை கழிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. இது தேவையா? குடும்பத்தை கலைக்க மாட்டேங்கிறதா பிரிச்சு வைக்கிறதும் சரி. என்னால முடிஞ்ச அப்பா நாட்டா மேல பார்த்தாரு, 40 குடிய கெடுத்தாரு. அவருக்குள்ள 4 குடிய நமக்கு தேவையில்லையே அப்படிங்கிறதுனால சொன்னேன். போயிட்டு பாத்துங்க, போயிட்டு வாங்க. பாடுவா ராசு கோழி பொண்டாட்டி கேக்குறேங்க, என் பொண்டாட்டி கேக்குறேன். வல்லார கோழி என் பொண்டாட்டி. நீங்க போங்க நீங்க. இவ்வளவு நாளமா அவரை எங்க கழிஞ்சு கொண்டு வாடி. நான் கோழி சூத்துக்கு வந்தேன். கோழி சூத்துக்கு வந்தா மாட்டு சூத்தாயிடுச்சு. கோழி கூட நேரத்துக்கு வந்தேன். எல்லாம் மாடு வச்சு பொழுது போச்சுன்னு ஓட்டிட்டு போறாங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, அவன் இன்னும் கழிஞ்சு கொண்டு வரல. நான் கீரைக்குளம் வலிக்காரன், இவ்வளவு நேரம் கொண்டுட்டு வரல. இப்பதான் புரியுது அவன் மைனர் மாணிக்கத்துக்கிட்ட இதை பேசிக்கிட்டு இருக்கிறான். வரட்டும் வல்லார கோழி. அப்படி ஓரமா நிக்கிறேன். என் பொண்டாட்டி வந்தா என்கிட்ட சொல்லுங்க. கஞ்சி கொண்டாந்திருக்கேன், கரத்தோவை இறைச்சி கஞ்சி கொண்டாந்திருக்கேன். எங்கம்மா நாங்க எங்க வீட்டை பாக்குறதுக்கே டைம் சரியா போகுது. ஐயோ புருஷன் நாக்குங்க, என்ன தொட்டு தாலி கட்டினா என்னோட புருஷன். சரி, ஊர் உலகத்துல எல்லாம் கழுத்துல தாலி கட்டுவாங்க. ஆனா ஏன் புருஷனுக்கு எங்க தெரியுமா கட்டினாரு? இடுப்புல கட்டினாருங்க. இடுப்புல அருணா கேராது. அதுக்கு இல்லங்க, கழுத்துல கட்டினா நெஞ்சில தொங்கும், இடுப்புல கட்டினா தங்க வைக்கிற விலைக்கு யாராவது அறுத்துட்டு போயிட்டா வருமா, பாதுகாப்பா இருக்கும்னு அங்க கட்டி விட்டாருங்க. என்னங்க ஊர் உலகத்துல எல்லாருக்கும் வாங்கப்பட்டது ஒரு புருஷன், எனக்கு வாங்கப்பட்டாரு பிறகு ஒரு பாவி மனுஷன். என்னம்மா இப்ப வேதனையா சொல்ற? நாங்க என்னங்க பண்றது? அந்த ஆள் நடப்பே ஒண்ணும் சரியில்லைங்க.
ஐயே. இந்த மாதிரி இல்ல. காதலிச்சு கல்யாணம் பண்ண ஆரம்பத்துல இருந்த காதல் அன்பு இப்ப இல்லங்க. துணி வெளுத்தாதாங்க இப்ப குழப்பம் நடக்கும். ஆமா. துணி போட்டு வெளுக்கிறதுக்கு போட்டாங்க, துணியை ஒழுங்கா வெளுக்க மாட்டாரு. காலையில போன மனுஷா நானும் கழிஞ்சு எடுத்து வந்துட்டு எங்கதான் போனா என்னதான் ஆனான்னு ஒண்ணுமே தெரியல. சரி. எங்க போனாரு என்ன ஆனாருன்னு நான் இந்த ஏரிக்கரை ஃபுல்லா சுத்தி வந்து போட்டேன். சரி. காலையில இருந்து வந்து தேடிட்டு இருக்கு, கஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு. புரிய மேல அவளை பாசம் உனக்கு. ஆமாங்க, அவரு காலையில பசி தாங்க மாட்டேன் புருஷன். ஆமா. என்னதான் இருந்தாலும் கல்யாணம் நாள் கடுக்கு புருஷன் புருஷங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவர் மேல வச்ச பாசம் தீர மாட்டேதுங்க. எனக்கு என்னன்னா பாரு, என்ன உனக்கு என்னமா என்ன பாரு, அவள அழகு இல்லையா, இருக்கு, கலர் இல்லையா, இருக்கு, அந்தஸ்து இல்லையா, இருக்கு, என்ன பாரு, ஒரு குறையும் இல்ல, ஒரு குறையும் இல்ல. உங்களுக்கு தெரியுது எல்லாம் இருந்தோம் இந்த பாழா போன வயிற்றுல ஒரு புழு பூச்சை வைக்கலங்க. சண்டால பாலகத்தி என் வீடு பக்கத்து வீடு தானே, ஒரு போன் அடிச்சுட்டா. ஏன் நீங்க புள்ள குடுக்குற மிஷின் வச்சிருக்கீங்களா? புருஷன்ட்ட சொல்லி டாக்டர் வர சொல்லிருப்பேன். அப்படி சொல்றீங்களே? இல்லங்க, அவருக்கு எங்க குடியும் கொடுத்தனமா இருங்கன்னு சொல்லி 4 பேர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏன் புருஷன் என்ன பண்றாரு? புருஷன் விட்டுட்டு குடியை மட்டும் புடிச்சுக்கிறாருங்க.